Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஹெல்தியான ஓட்ஸ் கஞ்சி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணி ஊத்திக்கங்க. அடுத்து அது கூட 1 கப் பால் ஊத்திக்கங்க. வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி பண்ணிங்க அப்படின்னா ஓட்ஸ் கஞ்சி டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் பாலும் தண்ணியும் சேர்த்து நீங்கள் ஓட்ஸ் கஞ்சி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். பாலும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஓட்ஸ் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பொங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 கப் தண்ணியும் 1 கப் பாலும் சேர்த்து நீங்கள் ஓட்ஸ் கஞ்சி பண்ணும்போது இந்த கஞ்சி 3 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ 7 நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி கொஞ்சமாக ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அது கூட தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேனுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இது கூட ட்ரை கிரேப்ஸும் வாழைப்பழமும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து வாழைப்பழத்தை உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட ஆப்பிள், மாதுளம் பழம், ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.